இந்திய அரசியலமைப்பு இதில் பின்வருவனவற்றை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை, பல குடியுரிமை, இவற்றில் எதுவுமில்லை. பதில் ஒற்றை குடியுரிமை. இந்திய நாடாளுமன்றம் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. ஆக்சுவலாக நாடாளுமன்றம் அப்படின்னாவே பிரசிடெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா மூணுமே சேர்த்துக்கணும். ஸோ பதில் தலைவர், அதாவது பிரசிடெண்ட், மக்களவை மற்றும் ராஜ்யசபா மாநிலங்களவை. 43வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி என்ன? 6 மாதங்கள். சரிங்களா, ஒரு வருஷத்தில் அதிகபட்ச கேப்பு ஒரு தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் 6 மாதம்தான் கேப் எடுத்துக்க முடியும். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? பதில் கணேஷ் வாசுதேவ் மவலங்கர். கணேஷ் வாசுதேவ் மவலங்கர். அடுத்த கேள்வி, திமுக எப்போது நிறுவப்பட்டது? 1949 திமுக நிறுவப்பட்டது. 1959 ஆண்டு சுதந்திர கட்சியை நிறுவியவர் யார்? பதில் ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு. பிற்காலத்தில் சுதந்திரா கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்றா ஆரம்பிப்பார். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? பதில் 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் உள்ளன? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பட்டியல்கள் உள்ளன? 3 பட்டியல்கள், அதாவது யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்படுகிறார்கள்? அதாவது நாமினேஷன் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ராஜ்யசபா நாமினேஷன் அது 12 பேர், 12 உறுப்பினர்கள். ஒவ்வொரு சபையிலும் ஒரு மசோதா எத்தனை முறை வாசிக்கப்படும்? பாருங்க, ஒரு மசோதா எத்தனை முறை வாசிக்கப்படும்னா 3 வாசிப்புகள். அடுத்த கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுகளுக்கான உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலர். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை இந்திய குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. பதில் இந்திய அதாவது 1 மற்றும் 2, அதாவது உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுகளுக்கான உச்சநீதிமன்றம். 2வது உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் கார்டியன் சொல்லுவாங்க. இது 2 மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா அது குடியரசுத் தலைவரெலாம் கட்டுப்படுத்தாது. சரிங்களா, கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிக்க இவங்களே பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வச்சே இவங்க நியமிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த 2, அதாவது ஆப்ஷன் 3 and 4 தப்பு. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் சோஷியலிஸ்ட் மற்றும் மதச்சார்பற்ற, அதாவது செக்யூலர், சோஷியலிஸ்ட் மற்றும் செக்யூலர் என்ற வார்த்தைகள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? பதில் 42வது திருத்தம். நிதி ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது? பதில் 5 ஆண்டுகள், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்சி மற்றும் எஸ்டி இடஒதுக்கீடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்படுகிறது? பதில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே வரும். அது பர்மனண்ட்டாக அந்த ரிசர்வேஷன் கொடுக்கல. சரிங்களா, நல்லா நோட் பண்ணுங்கள். பர்மனண்ட்டாக கொடுக்கல, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நாட்டின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆக்சுவலாக. சரிங்களா, இந்திய குடியரசுத் தலைவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இந்தியாவில் திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். உண்மையில் அமைச்சர்கள் குழு இதற்கு பொறுப்பாகும். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எதற்கு பொறுப்பாவாங்க அப்படின்னா லோக்சபாவுக்கு பொறுப்பாவாங்க. இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்திய கூட்டாட்சி அமைப்பின் பெரும் பகுதி எந்த கூட்டாட்சி அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? நம்மளோட அந்த ஃபெடரேஷனுங்கிற கான்செப்ட் எங்கேருந்து பெரும்பாலும் எடுத்திருப்பாங்க அப்படின்னா
கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க.